ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தேங்காய் எல்லாம் சேர்த்துன சூப்பரான தக்காளி கதம்ப சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த சட்னிக்கு மிளகாய் வத்தல் கார தேவைக்கு எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, ரெண்டுமே சம அளவில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை. தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் போல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 80% வறுபட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால உளுந்து சீக்கிரமாகவே பொன்னிறம் ஆகிரும். உளுந்தும் வறுபட்டுருச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். 2 பல் போல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி அதிகமாக போச்சு அப்படின்னா ரொம்ப இஞ்சியினுடைய ஃப்ளேவர் தெரியும். அதனால் சின்ன துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும் அப்படின்னா சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எவ்வளோ புளிப்பாக இருந்தாலும் சின்னதாக ஒரு துண்டு புளி பயன்படுத்தணும் அப்படின்னா தான் சட்னியினுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி புளிப்புக்கு தகுந்தவாறு புளியினுடைய அளவு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக 2 துண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/4 கப்பு போல் துருவின தேங்காவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுடைய தக்காளி கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பருப்பெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த தக்காளி கதம்ப சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.